நம்ம ஈமான் எப்பெல்லாம் பலகீனமாகுது? நான் வியாபாரத்துல இப்படி நடக்காம இருந்திருந்தா, இதை செய்யாம இருந்திருந்தா, இன்னார இப்படி திருமணம் செய்யாம இருந்திருந்தா, எதையாவது ஒண்ணு நினைச்சுவோம். என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஒரே குழப்பம் தான். ஈமான் எங்கெல்லாம் குறைகிறது? இவர்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களினால் ஈமான் பலகீனம் அடைகிறது. அப்படி அடையக்கூடாது. அப்படி அடைந்தால், துன்பத்தை சந்தித்தால் ஒரே ஒரு பாயிண்ட் தான், என்ன தெரியுமா? எனக்கு மறைவானது தெரியாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதரர்களே, நம்முடைய ஈமானை பாதுகாப்பது எப்படி அப்படிங்கிற மாதிரி நம்முடைய பார்வையை வளர்த்து கொள்ள வேண்டும். பொதுவாக எல்லா விஷயங்களையும் பாதுகாத்தால்தான் அந்த பொருள் என்பது சேஃப்டியாக நம்மிடத்திலே இருக்கும். இப்போ நம்முடைய வீட்டிலே ஒரு பொருளாதாரம் இருக்கிறது. அதை பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகளை நாம் பார்த்து வைத்திருக்கிறோம். அதுக்கு தான் நம்மளுடைய வீடுகளிலே அந்த பொருளாதாரத்தை பாதுகாப்பான இடத்தில் வைத்து அதை பூட்டி ஒரு நல்ல நிலையிலே அதை பாதுகாத்து கொண்டு இருப்போம். அதே போல ஒரு வணிகம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த வியாபாரி என்ன நினைக்கிறார்? நம்முடைய கடைகளில் வியாபாரம் நடக்கக்கூடிய அந்த பொருள், அதனுடைய பொருளாதாரம், அந்த வணிகம் செய்வது மட்டும் அதில் உள்ள ஒரு நோக்கமாக இருக்காது. அதை பாதுகாக்க வேண்டிய விஷயம் என்பதும் இருக்கிறது என்பதற்காக தன்னுடைய வணிக பொருளை அனைத்தையும் அவர் கவனிப்பார். அதற்காக ஒரு கேமரா வைப்பார். அதற்காக இந்த எல்லா விதமான நபர்களை வைத்து கண்காணித்து கொண்டு இருப்பார். இப்போ ஒரு குழந்தை இருக்கிறது. அந்த குழந்தையை தாய் ஏனோ தானோ என்று விடுவது கிடையாது. ஏனோ தானோ என்று விட்டால் அது நாளைக்கு வேற வேற உயிரினங்களோ அல்லது ஏதாவது ஒரு பாதிப்போ ஏற்படும். அப்ப எந்த விஷயத்துக்கும் பாதுகாப்பு என்று ஒன்று இருக்கிறது. அதே போலதான் அல்லாஹ் நமக்கு ஈமானை கொடுத்திருக்கிறான். அப்போ வெறுமன ஈமான் விட்டது, நம்பிக்கை கொண்ட ஒரு நபரிலே நான் இருந்து கொண்டிருக்கிறேன், நான் ஒரு முஸ்லீமாக இருக்கிறேன், மறுமையை நம்பக்கூடிய ஒருவராக நான் இருக்கிறேன், இனிமே எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, நான் ஈமானை வைத்து கொண்டிருக்கிறேன் என்ற அடிப்படையிலே நாம் இருக்கக்கூடாது. நம்முடைய ஈமானை பாதுகாக்க வேண்டிய கடமை என்பது இருக்கிறது. அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய பொக்கிஷங்கள்லேயே ஒரு மகத்தான ஒரு பொக்கிஷம் எது என்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அந்த இறை நம்பிக்கை, ஈமான் தான். வேற வேற பொருளாதாரம் அல்லது வேற எவ்வளவு அருள் கொடைகள் இந்த உலகத்திலே நமக்கு வழங்கப்பட்டிருந்தாலும் நிச்சயமாக ஒரு மூமினுக்கு, ஒரு ஈமான்தாரிக்கு அவருக்கு இருக்கக்கூடிய அந்த இறை நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா? அதுதான் மிகப்பெரிய பொக்கிஷமாக இருக்கிறது. அப்ப அந்த பொக்கிஷத்தை எப்படி பாதுகாப்பது? அதை அறிந்து கொள்ள வேண்டுமா இல்லையா? எப்படியெல்லாம் அதற்கு பாதிப்பு வரும்? ஒரு ஈமானுடைய விஷயத்தில் எப்படி பாதிப்பு வரும்? அந்த இறை நம்பிக்கையில், ஆழமான நம்பிக்கையிலே சில நேரங்களிலே பாதிப்பு வரும், கொள்கை ரீதியான ஒரு பாதிப்பு. அதே போல ஒழுக்க ரீதியான, ஒழுக்கக்கேடான செயல்களை நோக்கி அந்த விதமான எண்ணங்கள் நம்முடைய ஈமானிலே லேசா ஒரு சில பாதிப்புகள் நமக்கு என்ன செய்யலாம், ஏற்படலாம். அப்ப ஈமானில் இது மாதிரியான விஷயங்கள் வருவதற்கு இருக்கிறது. அதே போல இந்த உலகத்தினுடைய தேடல், பொருளாதார தேடல், அதை நோக்கி ஓடல், இப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே அதிலேயும் நமக்கு லேசான ஒரு குறைபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்ப இதையெல்லாம் நம்ம சரி செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர், ஒரு எச்சரிக்கையை நமக்கு செய்கிறார்கள். என்ன எச்சரிக்கை என்று சொன்னால், குழப்பமான ஒரு காலகட்டம் வரும், குழப்பம் வரும். குழப்பம் வரக்கூடிய நேரத்திலே நீங்கள் அதை விட்டு விலகி விடுங்கள். குழப்பமான விஷயத்தை விட்டு ஓடாதீர்கள். அதாவது அதை நோக்கி ஓடக்கூடாது. குழப்பத்தை விட்டு ஓடணுமே தவிர குழப்பத்தை நோக்கி என்ன செய்யக்கூடாது, ஓடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்ப இன்னைக்கு ஈமானை பாதிக்கக்கூடிய கொள்கை ரீதியான ஏராளமான பிரச்சனைகளை நம்ம பார்க்கிறோமா இல்லையா? இன்றைய தினம் கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நபிகள் நாயகம், அல்லாஹ்வுடைய தூதர், அவர்களுடைய பிறந்த நாள் என்று சொல்லுகிறார்கள், மீலாது விழா என்று சொல்லுகிறார்கள்.
அதற்கு அரசாங்கம் விடுமுறை வேறு அளிக்கிறது. அப்போ எப்படியான ஒரு நிலையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் பாருங்கள். முஸ்லிம் அல்லாத பிற சமூக மக்கள் கேட்கிறார்கள். என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, இன்னைக்கு என்ன பண்டிகை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறார்கள். அப்போ நமக்கு அதை சொல்லக்கூடிய நேரத்தில் எவ்வளவு ஒரு நெருக்கடியை நம்ம சந்திக்கிறோம். அது மார்க்கத்திலே இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தரவில்லை, குர்ஆனிலும் அது சொல்லப்படவில்லை. அப்போ இவ்வளவு ஒரு வழிகேடான ஒரு கொள்கை, அது ஒரு அழகிய கொள்கை போல, அதாவது மீலாது விழா கொண்டாடுவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறந்த நாள் கொண்டாடுவது என்பதுதான் ஒரு நல்ல ஒரு விஷயம் போல காட்டப்படுகிறதா இல்லையா? அப்ப எவ்வளவு பெரிய ஒரு கொள்கை குழப்பம் நம்மை சுற்றி ஒரு உலாவி கொண்டிருக்கிறது என்று நீங்கள் கவனிக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்று பார்த்தால், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க? புகழுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலேயே மன்னிப்பு கேட்கிறார்கள். அதே மாதிரி பிரார்த்தனைக்கு பதிலளிக்கக்கூடியவரே என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழுகிறார்கள். பிரார்த்தனைக்கு பதிலளிக்கக்கூடிய ஆள் யாரு? அல்லாஹ்வுடைய தூதரா? அல்லாஹ் தான் பிரார்த்தனைக்கு பதிலளிக்கிறான், கேட்கக்கூடியவனாக இருக்கிறான். நம்முடைய எல்லா விதமான பிரார்த்தனையும் கேட்கக்கூடியவன் இறைவன் தான். ஆனால் இந்த மௌலுது என்று சொல்லக்கூடிய பாடல்களிலே எப்படியெல்லாம் கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே மன்னிப்பு கேட்கிறார்கள். அதை நியாயப்படுத்தக்கூடிய விதங்களை கேள்விப்பட்டிருக்கீங்களா? மௌலுது ஓதக்கூடியவர்கள், நியாயப்படுத்தக்கூடியவர்கள், கொள்கை ரீதியாக குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள், நம்முடைய ஈமான் எவ்வளவு பாதுகாப்பா இருக்கணுங்கிறதுக்கு தான் இதை நம்ம சொல்றோம். அதை நியாயப்படுத்தக்கூடிய விதங்களை பாருங்க. ஏன் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே மன்னிப்பு கேட்க கூடாதா? நபிகள் நாயகம் அவங்களுடைய காலகட்டத்திலே அவங்களுடைய மனைவியார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள் தெரியுமா? அல்லாஹ்விடத்திலும் கேட்டிருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலேயும் கேட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மன்னிப்பு கேட்டார்களா இல்லையா? அதுதான் நாமளும் மன்னிப்பு கேட்பதற்கு ஆதாரம். அப்படிங்க இதை இப்படியெல்லாம் ஒரு மார்க்கம் படித்தவர்கள், 7-8 வருஷம் படித்தவர்கள், அரபு புலமை பெற்றவர்கள் இப்படி பொதுமக்களிடத்திலே பேசக்கூடிய நேரத்திலே எவ்வளவு பெரிய ஒரு குழப்பம், கொள்கை ரீதியான குழப்பம் ஏற்படும் என்பதை நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வாழ்ற காலத்தில் கேட்கக்கூடிய மன்னிப்பும் இறந்த பிறகு கேட்கக்கூடிய மன்னிப்பும் ஒண்ணா? வாழும்போது தான் கேட்கலாமா? நம்ம அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் வாழ்ந்தால் நம்ம கூட தான் கேட்கலாம். ஏதாவது கோபிச்சுக்கிட்டாலோ ஏதாவது நடந்துகிட்டாலோ உயிரோடு இருக்கும்போது அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே மன்னிப்பு கேட்கலாமா இல்லையா? கேட்கலாம். ஆனால் மௌலித் என்று சொல்லக்கூடிய வரிகளிலே எப்படி வருகிறது? அல்லாஹ்வுடைய தூதர் இறந்த பிறகு இன்னைக்கு வாழக்கூடியவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப அது அல்லாஹ்வுடைய தூதருக்கு கேட்குமா? சென்று அடையுமா? நீ கேட்கக்கூடிய மன்னிப்பு அவர்களிடத்திலே போய் சேருமா? சேராது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தெளிவான பார்வை ஏன் வரவில்லை? அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, குழப்பமான ஒரு காலகட்டம் வரும், நீ அதை நோக்கி ஓடாதே, அந்த குழப்பத்தை நோக்கி ஓடாத, போகாத, அதை விட்டு விலகி இது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தரக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல இறை தூதரை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அதிகாரத்தை கொடுத்து, அதே போல வேதத்தை கொடுத்து, நாம் யாரை தூதர் என்று அங்கீகரிச்சிருக்கிறோமோ, தூதர் என்ற அந்தஸ்தை கொடுத்த பிறகு அவர் சொல்ல மாட்டார். என்ன சொல்ல மாட்டார் தெரியுமா? யகுல லின்னாசி கூனு இபாதில்லி மின் தூனில்லாஹி. அவர் சொல்ல மாட்டார், அல்லாஹ்வே அன்றி எனக்கு நீங்கள் அடியார்களாக ஆகிவிடுங்கள் என்று சொல்ல மாட்டார் என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். மாறா எப்படி சொல்லுவாங்க? நீங்கள் அல்லாஹ்வுக்கு அடியார்களாக ஆகிவிடுங்கள் என்று சொல்வார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய வேதம் எப்படி நமக்கு வழிகாட்டுகிறது? அல்லாஹ்வுடைய தூதராக வந்து அதிகாரம் கொடுத்து அவர்களுக்கு வேதம் வழங்கப்பட்ட பிறகு அவர் ஒரு காலமும் சொல்ல மாட்டார், நீங்கள் அல்லாஹ்வை அன்றி எனக்கு நீங்கள் அடியார்களாக மாறிவிடுங்கள் என்று ஒரு காலமும் சொல்ல மாட்டார். அப்ப எப்படி திருமறை குர்ஆன் நமக்கு ஈமானை வலுப்படுத்துகிறது, கட்டமைக்கிறது, வழிகாட்டுகிறது? அந்த ஈமானை சேதப்படுத்தக்கூடிய வேலையை சமூகம் எப்படி செய்கிறது என்று நாம் விழித்துக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த மாதிரி கொள்கை ரீதியான பார்வை ஈமானை பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகளில் ஒன்றாக இருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல
ஈமானை பாதுகாப்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை ரப்புல் ஆலமீன் நமக்கு கற்றுத் தருகிறான். இப்போ இதையெல்லாம் கற்றுக்கிட்டாதான் நம்ம வேகமாக நம்ம பயணிக்க முடியும், நேர்வழியில் வேகமாக போக முடியும். நம்ம இலக்கு என்ன? நேர்வழி, வேகமாக பயணிப்பது, இந்த உலகத்தினுடைய கொள்கை குழப்பங்கள் எதிலிருந்தும் விலகி சொர்க்கத்தை நோக்கி பயணிப்பது தானே நம்முடைய இலக்கு. அப்போ அல்லாஹ் இன்னொரு அழகான முறையிலே ஒரு விஷயத்தை கற்றுத் தருகிறான். என்ன தெரியுமா? நாம் வாழ்க்கையில் யாரை எதிரியாக ஆக்கி கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஈமானை பாதுகாக்கக்கூடிய வழிமுறை. அது தெரியணும். ஒரு வியாபாரிக்கு தன்னுடைய வியாபாரம் எதில் நஷ்டம் அடையுது, எப்படி லாபம் அடைகிறது தெரியணும். ஒரு குடும்பத்தில் குடும்ப தலைவனுக்கு எதில் எப்படி சென்றால் பிரச்சனை வரும், எப்படி செல்லாமல் இருந்தால் ஒரு நலமாக செல்லலாம் என்று தெரிய வேண்டும். அதே போல நம்முடைய ஈமானுடைய பாதுகாப்பு விஷயத்திலே நாம எப்படி பயணித்தால் நம்முடைய ஈமான் நன்றாக இருக்கும் என்பதை குர்ஆனுடைய பார்வையிலே பார்த்தால் இறைவன் நமக்கு அழகான ஒரு பயிற்சியை தருகிறான். என்ன பயிற்சி தெரியுமா? நீங்கள் யாரை எதிரியாக ஆக்கி கொள்ள வேண்டும். நம்ம எல்லாம் சொல்லுவோம், எனக்கு எதிரி யார் தெரியுமா? என்னுடைய அண்டை வீட்டார், அருகில் இருப்பவர், என்னுடைய நண்பர், தெருவீதியில் இருக்கக்கூடியவர், பக்கத்து கடைக்காரர். ஏன்பா பக்கத்து கடைக்காரரை நீ எதிரின்னு சொல்ற? அவர் என்னுடைய வியாபார போட்டியில் நான் கொடுப்பதை விட, அல்லது என்னுடைய கஸ்டமரை அவர் அழைத்துக் கொள்கிறார், என் வியாபாரத்திலே நஷ்டத்தை ஏற்படுத்துகிறார், அதனால் அவர் எதிரி. அதே போல உறவினர்கள் இன்னார் இன்னார் எதிரி. ஏன்? திருமணத்துக்கு அழைக்கவில்லை, கூப்பிடவில்லை, முறையாக என்னை சிரிக்கவில்லை, பார்க்கவில்லை, எனக்கு உரிய முறையிலே என் தகுதியிலே என்னை வைக்கவில்லை, எனவே அவர் எதிரி. ஆனால் குர்ஆன் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நீங்கள் எதிரி என்று யாரை முடிவு செய்ய வேண்டும், எப்படி பார்க்க வேண்டும் என்று சொல்லி இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகிறான். நீங்கள் எதிரி என்று யாரை முடிவு செய்ய வேண்டும்? சைத்தானைத்தான் நீங்கள் எதிரியாக ஆக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்ன சைத்தான லக்கும் அது அவன் உங்களுக்கு எதிரியாக இருக்கிறான். அதை நீங்க எப்படி ஆக்கிக்கிறன்னு தெரியுமா? ஃபத்தஹீதுஹு அதுவா, அவனை நீங்கள் எதிரியாகவே ஆக்கி கொள்ளுங்கள். அல்லாஹ் எப்படி பேசுறான்னு பாருங்க. சைத்தான் உங்களுக்கு எதிரியாக இருக்கிறான், இது ஒரு பாயிண்ட். அடுத்து சொல்றான் அல்லாஹ், அவனை நீங்கள் எதிரியாகவே ஆக்கி கொள்ளுங்கள். இதுதான் பயிற்சி, இதுதான் ஈமானிய பயிற்சி. நாம சைத்தான கண்ணில் பார்க்கிறோமா? நம்ம சொல்லுவோம் பக்கத்து வீட்டுக்காரனை கண்ணில் பார்க்கிறோம், கடை எதிரிய கண்ணில் பார்க்கிறோம், துரோகிய கண்ணில் பார்க்கிறோம், நான் சைத்தானை பார்க்கலையே, அவனை நான் எப்படி எதிரியாக ஆக்கி கொள்வது? பார்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சைத்தானை பார்த்துதான் நீங்கள் எதிரியாக ஆக்கி கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அதை கூட திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவனும் அவனுடைய கூட்டத்தாரும் நீங்கள் தெரியாத வகையில் உங்களை குழப்பம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போ உங்களுக்கு அவன் தெரிய மாட்டான். அப்ப நீங்க எதிரியாக சைத்தானை ஆக்குறதுன்னா எப்படி ஆக்குறது? சைத்தானுடைய பண்பு இருக்கான்னு பார்க்கிறது தான். சைத்தானுடைய பண்பு நம்மிடத்திலே இருக்கிறதா? ஆபாச பேச்சு இருக்கிறதா? ஆபாச நடவடிக்கை இருக்கிறதா? அவதூறு சொல் இருக்கிறதா? வேதத்தை பற்றிய அறிவு குறைவு இருக்கிறதா, கூடுகிறதா? மார்க்கத்தை பற்றிய ஞானம் எப்படி இருக்கிறது? மார்க்க சபையை விரும்புகிறோமா, வெறுக்கிறோமா? மடக்க வழிபாடுகளிலே குறைபாடு இருக்கிறதா? தொழுகையிலே ஜும்மாவில் பங்களிப்பதை தவிர மற்ற நேரங்களுடைய ஆர்வங்கள் எப்படி இருக்கிறது? இந்த பண்புகள் எல்லாம் நீங்க அலசுறீங்கன்னா சைத்தானுடைய விஷயம் நம்ம இடத்துல இருக்கிறதா இல்லையா அப்படி நம்ம கவனிக்கலாம். இருந்தால் அவன்தான் எதிரி. தொழுகையிலே குறைபாடு, அதுதான் எதிரி. வேதத்தை படிக்கவில்லை, அதுதான் எதிரி. ஆபாசங்களிலே சிக்கி சின்ன பின்னமாகி அதிலிருந்து வெளியே வர முடியவில்லை, அதுதான் எதிரி. அப்ப அல்லாஹ் நமக்கு ஈமானை பாதுகாப்பதற்காக சொல்லித்தரக்கூடிய வழிமுறை முக்கியமான ஒன்று என்னவாக இருக்கிறது? நீங்கள் சைத்தானை எதிரியாகவே ஆக்கி கொள்ளுங்கள். வாழ்க்கையில் உள்ள எதிரியை கூட மன்னிச்சிடலாம், எதிரியை மன்னிக்கலாம், துரோகியை கூட மன்னிச்சுட்டு போயிடலாம். சில பேர் சொல்லுவாங்க, நான் எதிரியை மன்னிச்சாலும் துரோகியை மன்னிக்க மாட்டேன்பாங்க. துரோகியே எதிரியோ அவன்லாம் நாளைக்கு மறுமை விஷயம் நமக்கு கிடையாது. மறுமையில் நம்மை நரகத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய மிகப்பெரிய எதிரி துரோகி நமக்கு யாருங்க? சைத்தான் தான் நமக்கு எதிரி. அப்போ நம்மளுடைய மூளையில இருந்து மற்றவர்களை எதிரியாக பார்ப்பதை நீக்கிவிட்டு நம்மிடத்திலே இருக்கக்கூடிய சைத்தானுடைய பண்புகளை நீங்கள் எதிரியாக பார்க்கும் தன்மை வந்தால் நம்முடைய ஈமான் எப்படி இருக்கும்? அழகிய முறையிலே பாதுகாப்பான ஒரு பயணத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கலாம். அதே மாதிரி பாருங்க,
அல்லாஹ் வந்து இன்னொரு பயிற்சியை நமக்கு கொடுக்குறான். யாரை பார்க்க வேண்டும், யாரை பார்க்க கூடாது. ஈமான பாதுகாக்கணும்னா யாரை நீங்கள் பார்க்க வேண்டும், யாரை நீங்கள் பார்க்க கூடாது. யாரை நீங்க பார்க்க கூடாது? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். சோதனைக்காக வழங்கப்பட்டதை நோக்கி இணை வைப்பாளர்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கானா இல்லையா? இறை மறுப்பாளர்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கானா இல்லையா? சோதனைகளுக்காக அவர்களுக்கு வழங்கப்பட்டதை நோக்கி உங்களுடைய கண்களை நீட்டாதீர். இணை வைப்பாளரை பார்க்காத. அதே மாதிரி மறுமையை நம்பாதவங்க, இணை வைப்பாளர்கள், மறுப்பவர்கள், அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்களுடைய ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் வசதி, அவங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய செல்வம் பொருளாதாரம், அவங்களுடைய ரீல்ஸ் மோகம் ஆடல், அவங்களுடைய ட்ரெஸ் உடை கலாச்சாரம், அவங்க விருது ஒருத்தருக்கு ஒருத்தர் விருது வாங்கிடுறது கொடுத்துக்கிறது, அதுல ஒருத்தர் ஒருத்தர் புகழ்ந்துகிறது, அதுல மகிழ்ச்சியா இருக்கிறது. இவர் மாதிரி அவர் இல்ல, அவர் மாதிரி இவர் இல்ல, இப்படின்னு இணை வைப்பாளர்கள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகள் காட்சிகள் ஆடல் பாடல் கூத்து கும்மாளம், அதை நோக்கி உன்னுடைய கண்களை நீங்கள் நீட்டாதீர்கள், பார்க்காதேங்கிறான். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு பயிற்சியை இறைவன் நமக்கு தர்றான் பாத்தீங்களா? நாளைக்கு பரீட்சைன்னு வைங்க, ஒரு மாணவன் படிக்கிறான். அப்போ படிக்கும்போது நாளைக்கு எந்த கேள்வி வரும் என்று அவன் ஒரு நாளை தயார் செய்து படிச்சான்னு வைங்க, அதுல புண்ணியம் இருக்கிறது. எந்த கேள்வி வரும்னு தெரியல, எல்லாத்தையும் படிக்கிறான், தேவையில்லாத படிக்கிறான், தேவையில்லாத சப்ஜெக்ட்லாம் படிக்கிறான். படிச்சா நாளைக்கு பரீட்சை ஒழுங்கா எழுதுவானா? இன்ன பாடம் இன்னென்ன கேள்விகள் வந்தால் சரியா இருக்கும் என்று திட்டமிட்டு படித்தால் மாணவனுடைய தேர்வு அழகா இருக்கும், அழகா எழுதுவான். அதே மாதிரிதான் எது வந்து நம்முடைய சிந்தனைக்கு வரவே கூடாது, கவனத்துக்கு வரவே கூடாது, எதை நீங்கள் பார்க்க கூடாது, இணை வைப்பாளர்கள் மகிழ்ச்சியா இருக்கிறத நீ பார்க்காதங்கிறான்ல. நீ ஏன் பார்க்கிற? அம்பானி அப்படி பெரிய வசதியா இருக்கிறார், இருந்துட்டு போறாரு. 100 வீடு இருக்கு, 100 வீடு இருந்தாலும் ஒரு அறையில தானே அவர் தூங்குவாரு. 100 கட்டல் இருக்கு, ஒரே ஒரு கட்டல்ல தானே தூங்க முடியும். பெரிய கோடீஸ்வரர் 100 கார் இருக்குது, 100 கார்லையும் பயணம் செஞ்சிருவாரா? ஒரு கார் தானே. 3 வேளை தானே சாப்பாடு, 3 வேளை சாப்பாடு கூட ஒழுங்கா சாப்பிடுவாரான்னு தெரியாது. அப்ப இணை வைப்பாளர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மகிழ்ச்சிகள் எல்லாம் உங்களுடைய பார்வைக்கு வரவே கூடாது, அதில் கவனமே எடுக்காதீங்கிறான்ல. எதை நீங்கள் பார்க்க வேண்டும், யாரை பார்க்க வேண்டும், எப்படி நீங்கள் பார்த்தால் வந்து நமக்கு ஒரு ஈமான் அதிகமாகும்? இறை நம்பிக்கையாளரை பாருங்க, இறைவனுடைய தூதருடைய வாழ்க்கை முறைகளை பாருங்க. நெருக்கடியான நேரத்தில் இறை தூதர்கள் எப்படி வாழ்ந்தாங்க யோசிச்சு பாருங்க. இறை நம்பிக்கையாளர்கள், அல்லாஹ் நேசித்த இறை தூதர்கள், அவங்கள வந்து நெருக்கடியான கட்டத்தில் எப்படி வாழ்ந்தார்கள்? ஒரு சம்பவம். என்ன சம்பவம்னா, இப்போ நமக்கு வாழ்க்கையில பல நிகழ்ச்சிகள் வரும், நிறைய கஷ்டங்கள்லாம் வரும், துன்பங்கள் வரும். வியாபாரத்தில் அல்லது எதையாவது ஒன்று தொலைச்சிருப்போம், மறந்துருப்போம், நஷ்டம் அடைஞ்சிருப்போம். இப்படி செய்யாமல் இருந்திருக்கலாமே, செஞ்சதுனால தானே எவ்வளோ பெரிய நஷ்டம், அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்ம யோசிப்போம். அப்போ நம்மளுடைய கவனம் எப்படி போகணும்? இது மாதிரி சோதனைகளை இறை தூதர்கள் எப்படி நடந்துக்கிட்டாங்க? அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்தில் ஒரு சம்பவம் நடக்கு. அந்த சம்பவத்தை நீங்க நம்ம வாழ்க்கையில எல்லாம் அதனுடைய கடுகளவு கூட நம்ம சந்திச்சிருக்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார்கள். அப்போ ஒரு நாட்டு ஒரு குழு வந்து கேட்குறாங்க, எங்களுக்கு இஸ்லாத்தை கற்றுக் கொடுப்பதற்காக குர்ஆனை மனனம் செய்தவர்கள் கொஞ்சம் பேர் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்புறாங்க. கிட்டத்தட்ட 70 பேர் குர்ஆன் மனனம் செய்தவர்கள். பகல்ல வந்து வியாபாரம் செய்வாங்க, இந்த விறகுகளை சேர்க்கறது அந்த மாதிரி வியாபாரம் செய்வாங்க. இரவுகளில் நின்று தொழக்கூடியவங்க ஹாஃபில்கள். அப்பேற்பட்ட கிட்டத்தட்ட ஒரு 70 பேரை அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்புகிறார்கள். ஆனா திட்டமிட்டு நயவஞ்சகர்கள் அந்த 70 பேரையும் கொலை செய்து விட்டார்கள். யோசிச்சு பாருங்க, காலையில் வியாபாரம், இரவு வணக்க வழிபாடு, குர்ஆனுடைய மனனம், 70 பேர் அல்லாஹ்வுடைய தூதர் நம்பி அனுப்புகிறார்கள். வேதத்தை படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்திலே கேட்கிறார்களே என்ற அடிப்படையில் அனுப்புகிறார்கள். இந்த துரோகிகள் நயவஞ்சகர்கள் 70 பேரையும் கொலை செய்து விட்டார்கள். இந்த இடத்துல இந்த பாரதூரமான மனநிலை அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி சந்தித்திருப்பார்கள்? யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய நெருக்கடி. அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். அப்ப இதையெல்லாம் விடவா நம்ம வாழ்க்கையில் நம்ம சொல்லுவோமா இல்லையா? நம்ம ஈமான் எப்பெல்லாம் பலகீனமாவது? நான் வியாபாரத்தில் இப்படி நடக்காம இருந்திருந்தா, இதை செய்யாம இருந்திருந்தா, இன்னாரை இப்படி திருமணம் செய்யாம இருந்திருந்தா, எதாவது ஒண்ணு நினைச்சுவோம். என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படி ஒரே குழப்பம் தான். ஈமான் எங்கெல்லாம் குறைகிறது? இவர்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களினால் ஈமான் பலகீனம் அடைகிறது. அப்படி அடையக்கூடாது.
அப்படி அடைந்தால், துன்பத்தை சந்தித்தால் ஒரே ஒரு பாயிண்ட் தான், என்ன தெரியுமா? எனக்கு மறைவானது தெரியாது. எனக்கு என்ன, அல்லாஹ்வுடைய தூதருக்கே தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியாதனால தான் 70 பேர் இறந்தார்கள். நான் அவர்களை ஒப்பிட்டு பார்க்கல, நான்லாம் ஒரு ஆளா அப்படி நினைக்கணும். அப்ப ஈமான் எப்படி பாதுகாப்பா இருக்கும்? அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாற்றை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். அவங்க ரொம்ப நெருக்கடியான ஒரு நேரம், நோய் வந்துடுச்சு. அப்போ அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை அழைத்தார்கள். இறைவா, என்னுடைய நோயிலிருந்து நீ என்னை காப்பாத்து என்று அழைத்தார்கள். அல்லாஹ் காப்பாற்றுகிறான். அதை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், அவர் அந்த நோயிலிருந்து என்னை அழைத்தார், நான் அவரை அதிலிருந்து விடுதலை செய்தேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்ப அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நெருக்கடியான ஒரு நோயை சந்தித்திருக்கிறார்கள். அதுல அல்லாஹ்வை அழைக்கிறார்கள், அல்லாஹ் அவர்களை காப்பாற்றுகிறான். அப்போ ஒரு இறை தூதருக்கு எவ்வளவு பெரிய நோய் வந்திருக்கு நம்ம பார்க்கணும். எல்லா இறை தூதர்களுக்கும் வந்திருக்கு. இது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சொல்லும் போது என்ன சொல்றான்? வதிக்ரா லில் ஆபிதீன், என்னை வணங்கக்கூடியவர்களுக்கு இதிலே அறிவுரை இருக்கிறது. என்ன நீ வணங்குறல்ல, என்ன ஈமான் கொண்ட நீ சொல்றல்ல, சொன்னா உனக்கு இதுல அறிவுரை இருக்குங்கிறான்ல. அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாற்றில் உனக்கு அறிவுரை இருக்கிறது. என்ன அறிவுரை? இறை தூதராக இருந்தாலும் நெருக்கடியை சந்திப்பார், நோய் நொடியை சந்திப்பார். இப்போ நம்மெல்லாம் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய நோய் நொடி, அதுல எனக்கு அந்த நோய் நோயே வந்துடக்கூடாதா? துன்பமே வரக்கூடாதா? நெருக்கடியே சந்திக்க கூடாதா? அப்ப என்ன விதமான நெருக்கடியில் நம்ம உழவு வந்தாலும் என்னுடைய ஈமான் கடும் சேஃப்டியில் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு அம்சத்தோட நாம் வாழ்ந்து மரணிக்கும் போது இன்ஷா அல்லாஹ் நமக்கு ஒரு நல்ல ஒரு நிலை வரும். அப்படியான அந்த பயிற்சிகளை எடுத்து நன்மக்களாக இறைவனை சந்திக்க வேண்டும் என கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.